அனைத்து 10ஆம் வகுப்பு சீப்பிரிமாணர்களுக்கும் வணக்கம். மதுரை வீரன் டவுட் கேட்டிருந்தான். பயிற்சி 3.10ல் இந்த 4th சம்மும் இந்த 5th சம்மும் டவுட் கேட்டான். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ அவன் டவுட் கேட்டது ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ நம்ம கணக்குக்கு வரலாம். ஸோ பயிற்சி 3.10ல் 1ல் 4th சம். இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரணிப்படுத்தல் முறையை பயன்படுத்தி பின்வரும் இருபடி சமன்பாடுகளை தீர்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீர்க்கனா நம்ம எக்ஸினோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். ஸோ நம்ம இப்போ கணக்குக்கு வரலாம். ஸோ இங்கே பாருங்கள், √2x² + 7x + 5√2 = 0. இதை பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே காரணிப்படுத்தல் மெத்தடில் தான் நம்ம போடுவோம். அதாவது பெருக்கல் கூட்டல் அந்த மெத்தடில். ஸோ இப்போ நம்ம பெருக்கினா என்ன கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுத்தையும் நமக்கு பெருக்கினா கிடைக்கணும். அப்போ எதையும் பெருக்கணும்னா √2 × 5√2 பெருக்கிறோம். அப்போ இங்கே பாருங்கள், 1 இருக்குது, இங்கே 5, 5 5. இங்கே பாருங்கள், √2யும் √2யும் பெருக்கிறோம். அப்போ என்ன வரும்னா √4 இல்லையா? அப்போது இங்கே 5, 4க்கு ரூட் எடுத்தோம்னா ஆன்சர் என்ன? 2. அப்போ ஈக்குவல்ட்டு எவ்வளவு? I2 10 கிடைக்கணும். அப்போ நமக்கு பெருக்குனா என்ன கிடைக்கணும்னா 10 கிடைக்கணும். அதே சமயத்தில் கூட்டினா நடு உறுப்பின் குணகம் கிடைக்கணும். எவ்வளோ பாருங்கள், இங்கே 7. அப்போ கூட்டினா 7 கிடைக்கணும். அப்படிப்பட்ட 2 நம்பர் எடுக்கிறோம். 2 நம்பர் எடுக்கிறோம். பெருக்குனா 10, கூட்டினா 7. அப்போ என்ன எடுக்கலாம்? 5 2 எடுக்கலாமா? கூட்டுங்க. I2 10, 5 2 கூட்டினா 7. ஸோ அப்படியே என்ன பண்ணுங்கள், இங்கே இது நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்தோம்னா இங்கே முன்னாடி என்ன இருக்கோ அதெல்லாம் இங்கே டிவைட் பண்ணி போடுவோம். ஸோ இங்கே √2 இருக்கிறதுனால இதை கொஞ்சம் நம்ம 8வது மெத்தடில் தான் போடணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இந்த √2x² ப்ளஸ்ஸு இங்கே 5 2 இருக்கு இல்லையா, இது அப்படியே இங்கே எழுதுகிறேன். அப்போ என்ன வரும்னா 2x ப்ளஸ்ஸு 5x அப்படின்னு போட்டுக்கிறோம். இந்த 7x 2ஆக பிரிக்கிறோம். அதான் நம்ம இங்கே போட்டுக்கிறோம். ஓகேவா? அப்போ 2x ப்ளஸ்ஸு 5x ப்ளஸ் நல்லா போடுங்க. அடுத்து இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு 5√2 = 0. இப்போ கவனிங்க, √2x² ப்ளஸ் இந்த 2 √2 × √2 எழுதலாமா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு முழு நம்பரை ரூட் போட்டு எழுதலாம். √2 × √2 பெருக்கி பாருங்கள். √2 × √2 √4, 4க்கு ரூட்டு தான் ஆன்சர் என்ன? 2 x. அதுக்கப்புறம் ப்ளஸ் இந்த 5ஐ எப்படி எழுதலான்னா √5 × √5 இங்கே எவ்வளோ என்ன இருக்குது? x ப்ளஸ்ஸு 5√2 = 0. புரியுதா? இப்போது இதை ரெண்டுத்துக்கும் என்ன பொதுவாக எடுக்கலான்னு பாருங்கள். இங்கே √2 இருக்குது, இங்கே 2 √2 இருக்கு இல்லையா? அப்போ √2 பொதுவாக எடுத்துருங்க. இங்கே x² x பொதுவாக என்ன எடுக்கலாம்? x எடுத்துருங்க. அப்போ பாருங்கள், இந்த √2 வெளியே வந்து போச்சு. x² ஒரு x வந்துடுச்சு. அப்போ உள்ள என்ன மட்டும் மாறும்? x மட்டும் மாட்டும். இங்கே 2 √2ல் ஒரு √2 வந்து போச்சு. இந்த x வந்து போச்சு. மீது என்ன இருப்பாங்க? ஒரு √2 மட்டும் தான் இருக்கும். அப்போ ப்ளஸ்ஸு √2. ஓகேவா? ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள், இதுக்கும் என்ன பொதுவாக எடுக்கலான்னு பாருங்கள். இது இங்கேயும் இங்கே 5 இருக்குது. சரி, ஒரு சின்ன கரெக்ஷன். இந்த 5 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 5x இருக்கு இல்லையா, 5x அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 5xக்கும் இந்த 5√2க்கும் என்ன பொதுவாக எடுக்கலாம்? 5 பொதுவாக எடுக்கலாமா? அப்போ 5xலேருந்து 5 வெளியே வந்துச்சு. மீது என்ன வரும்? எக்ஸு ப்ளஸ்ஸு 5 5 வெளியே வந்து போச்சு. மீது என்ன இருக்குங்க? √2 மட்டும் தான் இருக்கும். = 0. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே x + √2, இங்கேயும் x + √2 இருக்கு இல்லையா? அப்போ x + √2 பொதுவாக எடுத்துட்டோம்னா உள்ள இது வந்துடும் இல்லையா? அப்போ இங்கே என்ன இருக்குது பாரு, x + √2 எடுத்துட்டோம். மீது என்ன இருக்குங்க? √2x. இங்கே x + √2 வந்து போச்சுன்னா மீது என்ன இருக்கும்? இங்கே 5 = 0. ஸோ தனித்தனியாக போடலாம் நம்ம. x + √2 = 0. என்ன ஒன்று? √2x + 5 = 0. ஸோ x = இந்த ப்ளஸ் √2 போனால் அந்த பக்கம் -√2. இங்கே பாருங்கள், √2x
இது +5 அந்த பக்கம் போனால் -5. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -5 பை இந்த √2 என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, பெருக்கிட்டீங்க வந்தால் ஓக்கும். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? அப்போ தேர்ஃபோர் தீர்வு அப்படின்னு எழுதி -√2, -5√2. ஓகேவா? ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? புரியுதா? பாய்.